சொன்னா? இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு ஃப்ரெண்டை காப்பாத்தலாம் வா. அதுக்கு நம்ம போன் அங்க வச்ச? அவன் தான் அப்படி வைக்க சொன்னான். ஐயோ அவன் சொன்னா அவனுக்கு என்ன நம்ம போனை வச்சோமா இல்லையான்னு தெரியவா போகுது. வா நம்ம போன் எடுத்துட்டு வந்துடலாம். ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட தப்பிச்சு வந்து நம்மள கான்டாக்ட் பண்ணா? சரி எங்க போச்சு? எங்க போயிருக்கோம்? ஐயோ அப்பா இங்க யாரோ நம்ம ஃபாலோ பண்றாங்க. அப்பா பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். போன் டயல் பண்ண. கட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ நம்ம யாரையும் கான்டாக்ட் பண்ண விடாம நம்மள கார்னர் பண்ணிட்டான். ரொம்ப பயமா இருக்குடா. வாடா திரும்பி போயிடலாம். எப்படி தீபா நமக்காக ஊட்டிக்கு வந்து நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சு ஆபத்துல இருக்கிறப்போ அவங்களை எப்படி விட்டுட்டு போக முடியும்? தீபா இப்போ டைம் இல்லை. முதல்ல அவன் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுவோம். அங்க போய் மொத்தம் யோசிப்போம். வா. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்த க்ளூவா இருக்குமோ? தீபா நான் இந்த கல்லு தூக்குறேன். நீ அந்த பேப்பர் எடு. கையால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவோட நினைவு நாள். கல்யாணம் நடந்துருக்கு. எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். அதுக்குள்ள இப்போ கையால கொள்ள வச்சாலே வாழ்க்கையில ஒரு மணி நேரம் எப்படி சரி செய்துன்னு பாத்தியா? நேரம் தெரியலனா அவனுக்கு சாவுமணி அடிக்க ஆரம்பிச்சிருமா. அது எப்படிடா உன் விஷயத்துல மட்டும் உனக்கு நேரம் சரியில்லைனா உன் ஃப்ரெண்டுக்கு சாவுமணி அடிக்குது? அதுவும் உன் கையாலேயே அடிக்க வைக்குது. சரி சரி சங்கு ஊது. சங்கு ஊதுடா. எங்க இருக்கு சொல்றா? சங்கர்த்து உனக்கு சாவுமணி அடிக்கல. டேய் சாவுக்கே சவால் விடுறவன்டான்னா நீ எனக்கு சாவுமணி அடிக்க போறியா? வா 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 வா. டேய் வாடா. 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 எங்க வரணும்? இப்பவும் சொல்றேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்ல ஒருத்தன் டெட் பாடி ஆயிட்டான். மீதி 3 பேரோட நானும் இதே காட்டுல தான் இருக்கேன். திரும்ப உனக்கு டைம் தரேன். மணி இப்ப கரெக்டா 3. இன்னும் 6 மணி நேரத்துல நீ என்ன கண்டுபிடிக்கலனா இன்னொரு ஃப்ரெண்டோட உயிரையும் நீயே எடுத்துருவ. உயிரோட மதிப்பு தான் இப்ப உனக்கு தெரியுமே. தெரியும்டா. ஓ உயிரை நான் வந்து எடுக்கிறேன்டா. டேய் டேய் ஹலோ பயமா இருக்குடா. பயப்படக்கூடாது.
பொம்மை இங்க இருக்குன்னா உஷா கண்டிப்பா இங்கதான் இருப்பா. தீபா இருக்கிற மந்த பிரிஞ்சாச்சு கம்பத்தோம் வா. உஷா பிடிச்சு பொம்மை எடுத்து வந்துடுறேன். நம்ம இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து. வா போலாம், வா போலாம். மகேஷ், உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வேண்டாதவங்க யாராவது ஊட்டியில இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்லை தீபா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. நம்ம ஊட்டிக்கு வந்ததுல இருந்து யாரோ ஒருத்தர் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை நம்ம மேரேஜ் பிளான் தெரிஞ்சு நம்ம ஃபேமிலியில யாராவது. சேச்சே, முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மள தான் கொண்டிருப்பாங்க. எதுக்கு அவங்களுக்கு கொள்ளணும்? என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. பயப்படாத தீபா, தைரியமா இரு. நீ தைரியமா இருந்தாதான் நான் தைரியமா இருக்க முடியும். எப்படியா தைரியமா இருக்க சொல்ற? 6 பேரா இருந்த நம்ம இப்ப 4 பேர் ஆயிட்டோம். அதுலயும் 2 பேர் எங்க இருக்காங்க, என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. இனிமே யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிற 2 பேரையாவது காப்பாத்தி ஆகணும். இருட்டுறதுக்குள்ள நம்ம 2 பேரும் இந்த காட்டை விட்டு வெளில போயிடலாம். யாரோட உதவியாவது நமக்கு கிடைக்கும். வா ப்ளீஸ். போலீஸ் அது இதுன்னு போனா டேஞ்சர் நமக்கு தானே வார்ன் பண்ணியிருக்கான் தீபா. அந்த வார்னிங் எல்லாம் நம்மளை பயமுறுத்துறதுக்கு தான். அவனுக்கு தைரியம் இருந்தா இப்படி ஒளிஞ்சிருந்து கேம் ஆட மாட்டான். இதுல இருந்தே தெரியல அவன் பயந்தவன்னு. வா, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். வெளியில போய் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்போம். வா வா.